ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் எக்ஸலில் அட் அ டைமில் 2 ஒர்க் ஷீட்டை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இங்கே சேல் டேட்டா 2022 அப்படின்னு நான் ஒரு ஒர்க் புக் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஃபைல் இருக்குது, சரிங்களா? ஐ மீன் 2 ஒர்க் ஷீட் இருக்குது. இந்த 2 ஒர்க் ஷீட்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேல் டேட்டா 2022 அப்படின்னு இருக்குது, சரிங்களா? இதோட ஹெட்டிங்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூவில் போயிட்டு நியூ விண்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ விண்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். இதோட நேம் பாருங்கள், சேல்ஸ் டேட்டா 2022:2 அப்படின்னு ஓப்பன் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஃபைல் இங்கே நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஃபைலையும் நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வியூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த வியூ டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ டேபை கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்ச் ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் ஆலை கிளிக் பண்ணிவிட்டு ஹரிசாண்டலில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டலில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஹரிசாண்டலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஃபைலும் நமக்கு மேலேயும் கீழேயும் வரும். ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் அரேஞ்ச் ஆல் கொடுத்துட்டு வெர்டிகலாக வச்சுக்க போகிறோம். வெர்டிகலாக வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 2 ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட் அ டைமில் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது, சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஷன் காமிக்குது, வியூ சைடு பை சைடு அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது சிங்க்ரனைஸ் ஸ்க்ராலிங் அப்படின்னு இருக்கும். இந்த சிங்க்ரனைஸ் ஸ்க்ராலிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு ஃபைலை ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஃபைலும் நமக்கு ஸ்க்ரால் ஆகும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபைல்லையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபைலை ஸ்க்ரால் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அட் அ டைமில் 2 ஃபைலுமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரால் ஆகும். ஸோ இப்படி ஆகும்போது நம்ம 2 ஃபைலையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த ஃபைலில் வந்து 2022 வச்சுக்கிறேன், இந்த ஃபைலில் 2023 வச்சுக்கிறேன், சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டுமே கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் நான் இதை மினிமைஸ் பண்ணேன் அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து மினிமைஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம சிங்க் பண்ணியிருக்கோம். சரி இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஃபைலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணனாலும் ரெண்டுமே அட் அ டைமில் உங்களுக்கு மாறும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சு 2 ஃபைலையும் நம்ம அட் அ டைமில் கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஃபைலை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபைலில் பிரபுன்னு டைப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போது 2022ல் நான் டைப் பண்ணியிருக்கேன், 2023க்கு வந்துக்கிறேன், ஓகேங்களா? ஈக்குவல் டு இந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2022ல் என்னோட நேம் டைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே 2023ல் நான் வந்து அதை காப்பி பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும். இப்போ எனக்கு பிரபு வேண்டாம், இது வந்து நான் ரமேஷ்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2023ல் ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம் வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலை நம்ம அப்டேட் பண்ணணுன்னாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.